ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னியாக வடிக்க போகிறோம். நைட்டு இட்லியை வச்சு தக்காளி சட்னி. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சட்னியில் அரைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 3 தக்காளி, 2 வெங்காயம், வத்தல், 3 பல் பூண்டு போட்டு வச்சுருக்கேன். நல்லா வதங்குது. பாருங்க, ஒரு சைடு இட்லி வெந்துக்கிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வெந்துச்சான்னு பார்க்கணும். இட்லி வெந்துச்ச ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். 5 வத்தல் எடுத்துருக்கேன். வத்தலுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன போடுவீங்க? பச்சை மிளகா போடுவீங்க, வத்தல் போடுவீங்க, கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க? ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. ஒரு நாளைக்கு உங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. யாருக்கெல்லாம் தக்காளி வச்சு இட்லி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், இட்லிக்கு தக்காளி சட்னி பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாங்க ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சாங்க. இந்த ஸ்டேஜ் பச்சை வடை போகிறதான் தொடக்கணும். இப்போ வாங்க ஆற வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், காரச்சா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சு. வத்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், தக்காளி சட்னி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.